தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வதை விட நாடியில் பார்க்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க ஞானத்தால மனித குலங்கள் அறிந்து கொள்வதற்கு அவங்க ஓலைச்சுவடியில பல விதமான உண்மைகளை எழுதியிருக்காங்க. சாஸ்திர விதிகள்ல திருமண பந்தத்துல நிறைய உரசல்கள் சிக்கல்கள் இதற்கு நாடியில் மிக சரியான தீர்வுங்கிறது உங்களால சொல்ல முடியும். ராகு கேது தோஷங்கள், சனி தோஷங்கள் இதனால திருமண பந்தத்தை கெடுக்கும். 29 ஆகலாம், 30 ஆகலாம், 35 ஆகலாம், 40 வயசு கடந்து கூட திருமணம் ஆகலையேங்கிற வருத்தம் இருக்கும். என்னைக்கு அந்த ராகு பேச்சு ஆச்சோ அப்பவே இந்த உலக நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள், ஒரு நாட்டில் இன்னொரு நாடை தாக்குறது, ஒரு நாடு இதுவே போரா கூட முடிகிற மாதிரி கூட சூழ்நிலை உருவாயிடும். எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கும்பத்திலிருந்து பேர்ச்சி ஆறு மகரத்துக்கு வர வரைக்கும். அப்போ 2026 வரைக்கும் கவனமாக தாங்க இருக்கணும். அந்த சூட்சும நாடி எந்த அளவுக்கு மற்ற நாடி ஜோதிடத்தை விட சிறப்பானதுங்கிறது. அந்த பிரச்சனை இருக்கிறத தீர்வு எங்க போய் உங்களுக்கு சரியான பாதையை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சித்தருடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட அந்த சுவடியே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கு. நம்மளுடைய ஆதன ஆன்மீக நேயர்களுக்கு இன்று இந்த நாடி ஜோதிடத்தின் அருமை பெருமைகள், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியங்களை பற்றி நம்மளோட உரையாட வந்திருக்கிறார் 35 வருட அனுபவம் உள்ள நங்கநல்லூர் திருச்சிற்றம்பலம் அவர்கள். இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நாடியில் பல வகையில் அந்த நாடி சுவடுகள் படிப்பாங்க. அதில் சூட்சுமமாக படிப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லாராலையும் முடியவே முடியாது. இவர் எந்த அளவுக்கு இதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தால் தொடர்ந்து 35 வருடங்கள் நங்கநல்லூர் போன்ற ஒரு மிக அற்புதமான ஒரு இடத்தில் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தொடர்ந்து அங்கேயே அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு பலன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற ஒரு நபர் நாடியை பற்றி சொல்லும் பொழுது நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு அவரை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க. இப்போ நாடி ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ எல்லாருமே தங்களுடைய விதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மிக துல்லியமான தகவல்கள் தங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வதை விட நாடியில் பார்க்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப அருமையான கேள்வி ஐயா கேட்குறீங்க. இந்த நாடி என்பது எல்லாருக்கும் இந்த பழங்கால முனிவர்கள், சித்தர்கள் அவங்க ஞான நிலையில எழுதி வைக்கப்பட்டது தான். இது மனித குலத்துக்காகவே அதில் ஆராய்ந்து அது மனித குலத்துக்கு இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்களை இதில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ மனித குலங்கள் அறிந்து அவங்கள ஆக்கம்பட்டு செயல்படக்கூடிய வகையில் வாழ்வை எத்தனையோ பேர் நெறிப்படுத்தாமல் முறைப்படுத்தாமல் வாழ்வை ஏதோ ஏனோதானமாக ஓட்டிகிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு பலவீனமாகவும் அவங்களுக்கு தேவையில்லாத தொழில் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு யோகம் இருக்கக்கூடிய தொழில் எடுக்காமல் வேறு தொழில் எடுத்துருவாங்க. ஒரு மருத்துவத்துறைக்கு போகிறவங்க விஞ்ஞானத்துறைக்கு போயிடுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஆகவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தொழிலை ஏதாவது தேர்ந்தெடுத்து படிச்சிடுவாங்க. அதனால் அந்த இடத்துக்கு போக முடியாத போயிடும். அதனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஞானத்தால் மனித குலங்கள் அறிந்து கொள்வதற்கு அவங்க ஓலைச்சுவடியில் பல விதமான உண்மைகளை எழுதியிருக்காங்க. சாஸ்திர விதிகளில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இவன் இந்த மனிதருக்கு பிறந்து இவன் தொழில் செஞ்சு இவன் குடும்ப ஆய்வுகள் பண்ணி இவனுக்கு குடும்பம் வாழ்க்கை வசதிகள் தேடி வரக்கூடிய நிலையில் ஏற்படுத்தும் போது அந்த ஓலைச்சுவடி சரியான வழிகாட்டி அமையுது. புரியுது. அந்த வழிகாட்டி தான் ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை கொண்டு போகிறது, சரியான பாதை. சில பேருக்கு உணவு தொழில் தான் செட் ஆகும்னா அந்த உணவு தொழிலில் பெரிய பேர் புகழோடு இருப்பாங்க. அது தெரிந்தால் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஜெயிச்சிடலாம் இல்லையா? அதுக்கான விஷயத்தை நீங்க சொல்லிடுறீங்க. ஓலைச்சுவடி சொல்லுது. சரி, அதை தான் நாங்கள் அந்த ஓலைச்சுவடியில் சொல்கிறத நாங்கள் எடுத்து அது முறையாக இந்த மனிதருக்கு உரிய அந்த வழிகாட்டுதலை நாங்கள் முறைப்படுத்தி சொல்கிறோங்க. சரிங்க. இப்போ முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இன்னைக்கு நிறைய சமுதாயத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல சரிங்க. அது மிக பெரிய விஐபியா இருந்தாலும் சரி, ஒரு ஐடி நிறுவனத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, திருமண பந்தத்துல நிறைய உரசல்கள், சிக்கல்கள் ஆமா. இந்த மாதிரி எல்லாம் வருது. இதற்கு வந்து நாடியில் மிக சரியான தீர்வுங்கிறது உங்களால சொல்ல முடியும்? திருமணங்கிறது வந்து வாழ்க்கையிலேயே நீங்க ஜாதக அமைப்புகளே பார்த்தா கூட, அந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் தனி சாணம். வேற எந்த சாணத்தையும் குறிப்பிடாத ஒரு இடம் வந்து களத்திர சாணம்னு சொல்லி ஒரு சாணம் இருக்கு. வேற அதுக்கு வந்து அடிஷ்னல் அமைப்பே எதுவுமே சொல்லல. ஒண்ணு களத்திரம் தான். ஒண்ணு திருமணத்த பத்தி மட்டும் சொல்ல ஒரே ஒரு சாணம் வந்து திருமணம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாழும் அவன் பிறவி காலத்திலேருந்து 25 ஆண்டு காலம் அவங்க தாய் தந்தோட அவன் வசிப்பான். அதன் பிறகு அவன் மனையோட தான் வசிக்க முடியும். ம், கடைசி காலகட்டம் வரைக்கும் அவன் அந்தம் அவர் உயிர் போன பிறகும் ம், அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சே வாழக்கூடிய ஒரு மனைவியாகப்பட்டவள். அப்ப எப்படிப்பட்ட உறவு, தாய் தந்த உறவை தாண்டி கணவனாக இருந்தால், ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை நினைச்சு வாழ வேண்டிய கட்டாயம், ஒரு ஆணாக இருந்தால் மனைவியை நினைச்சு வாழ வேண்டிய ஒரு நிலையில வாழ வேண்டும். அதுதான் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய சீர்பெருமை. ஆமா. அந்த நிலையை சொல்லும்போது அந்த களத்திர ஸ்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் என்னன்னா, அந்த களத்திர ஸ்தானத்துல பல கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், ராகு கேது தோஷங்கள், சனி தோஷங்கள், இல்லை வந்து அவனுடைய பூர்வ கர்ம பாவ வினைகள், இதனால திருமண பந்தத்தை கெடுக்கும். அப்ப திருமண பந்தத்தை கெடுக்கும் போது அவன் வயது கடக்கும். 29 ஆகலாம், 30 ஆகலாம், 35 ஆகலாம், 40 வயசு கடந்து கூட திருமணம் ஆகலையேங்கிற வருத்தம் இருக்கும். அப்ப திருமணம் ஆன பிறகும் இந்த ஜாதகருக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு, காலசர்ப்ப தோஷம் இருக்கு, களத்திர தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு, இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிற சந்நியாச தோஷங்கள் இருக்கு, புத்திர தோஷங்கள் இருக்குன்னு ஜாதக விதி சொல்லும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு கால தாமதமாகும். அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது விதியா வினைப்பயனா? விதி கிடையாது, வினைப்பயன். அவனுடைய கர்மாவை அனுபவித்துக் கொள்ள வேண்டிய தருணம் வரும்போது அவன் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சிடறாங்க. அந்த வயதுக்குள்ள அவனுக்கு கரெக்டான திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு முன்னாடி செய்தனால இவன் 5 காலம் வருஷம் திருமணம் கழிச்சு பண்ண வேண்டிய ஜாதக இவன் இளமையிலே திருமணம் பண்ணும்போது அந்த கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்காது. அதுதான் மேற்கொண்டு பெரிய சிக்கல்கள். அதுதான் மேற்கொண்டு சிக்கல்கள் உருவாகி வம்பாகி வழக்காகி பிரச்சனையாகி பிரிவினை ஏற்படுத்துது. இப்போ உங்களுடைய அனுபவத்துல யாருக்காச்சும் இந்த மாதிரி திருமண பந்தத்துல பிரச்சனை வருங்கிறது முன்கூட்டியே, என்ன நடந்ததற்கு பிறகு டேமேஜ் நடந்துருச்சு, சிக்கல் ஆயிடுச்சுங்கிறது, இப்போ உங்களுடைய அனுபவத்துல ஏற்கனவே திருமணத்திற்கு முன்னாடியே உங்களை வந்து சந்தித்து இந்த ஜாதகம் செட் ஆகுமாங்கிறத கேட்டு நீங்க சொல்லி அது மீறி அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குங்களா? ஐயா, ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் கேட்கறதுனால சொல்றேன். இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்துல அவருக்கு நாங்க இந்த பாக்குறோம். இவருக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் தள்ளி போகணுங்கிறார். அப்போ அவங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு, பொண்ணு கிடைச்சி போச்சு, எல்லாம் முடிவான நேரத்தில் என்ன கேட்குறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாலும் இந்த மனைவி இந்த திருமணம் நிற்காது, இவனுக்கு தார தோஷம் 2 தார தோஷம் இருக்குது, திருமணம் ஆனாலும் புத்திர தோஷம் வரும், இல்லை திருமணம் ஆனாலும் கூட அது 20 நாள் கூட அந்த உறவு நீடிக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஆகையினால இவர் கொஞ்சம் காலதாமதமாகி திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஜோசியரும் நல்லா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பிரபலமான திருமணம் செய்தாங்க. இதே சென்னை இதில் நிலையிலேயே பார்த்தீங்கன்னா அது பெரிய திருமணமாக இருந்தது. மிகப்பெரிய விஐபிலாம் வந்து போனக்கூடிய திருமணமாக இருந்தது. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஜாதகருக்கு ஒரு 20 நாள் தங்கினாலே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதே மாதிரி 20 நாள் கடந்து அந்த பெண் அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு. போன பிறகுதான் என்னுடைய மேலே அவங்க வந்து தேடி வந்து திரும்பவும் பார்த்தாங்க. ஊடக நிலைகள்லேருந்து கூட என்ன ஒரு விதமான இந்த மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கேள்வியை ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒரு மனிதனுக்கு திருமண பந்தம்ங்கிறது வந்து அவனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் அந்த உறவு ஸ்மூத்தாக இருந்தால் தான் அவங்க படிப்படியான வளர்ச்சி, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, சந்தோஷமாக இருக்கவே முடியும். கண்டிப்பாக. அப்போ அது போன்ற ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் ஐயா போன்ற ரொம்ப உயர்ந்த அனுபவம் உள்ள நபர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, இப்போ அவங்க ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த 20 நாள் கூட அந்த உறவு நீடிக்காது அப்படின்னு சொல்லி அதை மீறி அவங்க வந்து மற்றவர்கள் எல்லாமே
ஜோதிடர்கள் செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி செய்திருக்காங்க தான். பட் அப்படிப்பட்ட ஒரு விஐபி திருமணம் அது கைகூடாம போய் துரதிருஷ்டவசமாக பிரியிற நிலைமை உருவாயிடுச்சு. ஸோ இது போன்ற ஒரு கெடுதலான நிலைகளுக்குள்ளார மாட்டுவதற்கு முன்னாடியே நம்ம தற்காத்து கொள்ளணும்னா ஐயாவை வந்து நீங்கள் சந்திக்கலாம். ஐயா, இப்போ மேற்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்குறேன். இப்போ சில பேருடைய வாழ்க்கையில் என்னதான் முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும், கடன் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ளாரையே ஒரு கேள்வி இருக்கும், நமக்கு யாராச்சும் ஏதாச்சும் செய்துட்டாங்களா, ஏதாச்சும் ஒரு வினைகள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா. இதுக்கு வந்து நாடியில் ஏன்னா இப்போ இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப சவால் மிக்கதாக இருக்கு. ஒவ்வொரு நாளுமே கடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட காலங்களில் முயற்சி பண்ணி அதுக்கு வெற்றியும் கிடைக்கலன்னா அதற்கு வந்து நாடியில் மிக சரியான வழிகாட்டுதல்கள் உங்களால் கொடுக்க முடியுமா? அதாவதுங்க ஐயா, சரியான நேரத்தில் படிக்கிறதுங்கிறது முக்கியம். அந்த படிப்பு அவனுக்கு சரியாக போதிக்கக்கூடிய அந்த அம்சத்தில் அவன் படிப்பை கல்வியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே ஓலைச்சுவடியை பார்க்க வர்றாரு. அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. அவர் எம்டின்னு கூட சொல்லலாம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி போயிருக்காரு. ஆனால் இந்த தொழிலில் இப்போவும் எங்கேயோ ஒரு வேலை பார்க்குறாரே தவிர பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது. அவர் ஏதோ போய் வந்துட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு நிம்மதி இல்லை. என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வர்றாரு. அப்போ தொழில் சாண ஒரு மனிதனுக்கு அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, எம்டி வரைக்கும் போயிருக்கிறாரு. அவர் சரியான ஒரு வருமானத்தை பெற முடியல அவரால். ஏதோ பார்க்குறோம், போகிறோம், அட்டன் பண்ணுறோம், வந்துடுறாரு. இப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோட சேர்ந்து அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓலைச்சுவடியை எடுத்து நாங்கள் பார்க்குறோம். அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்கள் ஔஷத தொழில், ஔஷதம்னா மருத்துவ தொழில் இல்லாத வேற இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழிலை நீங்கள் பண்ணி ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு விதி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இது வரைக்கும் 45 வயது ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் நான் இதுக்கப்புறம் போய் எப்படி படிக்க முடியும்னு அவர் கேட்குறாரு. இதுதான் கர்மாங்கிறது. நீங்க போன ஜென்மத்தினுடைய நிலையை எடுத்து சொல்றாரு. போன ஜென்மத்திலே ஒரு டாக்டரா தான் இருந்திருக்காரு. அப்படி டாக்டரா இருந்து கலப்படம் பண்ணி வருமானத்தை இது பண்ணி நிறைய வருமானத்துக்காகவே வந்து கலப்படம் மக்களுக்கு தேவையான பொருளை இவளை கலப்படம் பண்ணி விநியோகம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வினைப்பயன் இப்போ வந்து அவன் டாக்டர் ஆகி அந்த தொழிலை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமை உருவாகி அதுல டாக்டர் ஆகி அவன் வந்து மருத்துவத்தையே பார்க்க முடியாம அதனால வருமானத்தை இவர் சம்பாதிக்க முடியாம குடும்ப வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய நிலையை உருவாக முடியாம இருக்கு. இந்த கர்மவினைக்குரிய பரிகாரங்கள், கர்மவினைக்குரிய பாவ நிலைகளுக்குரிய புண்ணியங்களை இந்த ஜென்மத்தை தேடியா, இந்த ஜென்மத்தை தேடினாதான் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். இதுக்கப்புறம் பெரிய வருமானத்தையோ வாய்ப்போ உனக்கு கிடைக்குதோ இல்லையோ அடுத்த விஷயம். இப்போ இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வர உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இதனால பாய்ச்சின கஷ்டம். அதனால இந்த பரிகாரத்தை இப்பயே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சூடின் மூலமான பரிகாரங்கள் என்னென்ன வருதோ, சில கோயில் குளங்களாகவோ தெய்வீக நிலைகளாகவோ சில அன்னதான தர்மங்களுக்காகவோ இல்லை குரு தானங்களாகவோ ஏதோ தானங்கள் இருந்தால் நீ பண்ணியா. எந்த மனிதன் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு தான தர்மத்திலே மிகச்சிறந்த தானம் அன்னதானங்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் சரி, அவன் சம்பாதிக்கிற ஒரு பகுதியை, ஏதோ ஒரு பகுதி, 100 ரூபான்னா 10 ரூபாய் எடுத்து வச்சு ஒருத்தருக்கு உதவி பண்ணி பாருங்க. இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்க. படிக்காதவனுக்கு படிப்பை போட்டு பாருங்க. படிப்புக்கான செலவு செஞ்சு பாருங்க. இப்படி செய்யும் போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். நம்ம கொடுக்குற அளவு கடல் வச்சிருக்கானேங்கிறது அல்ல குறையாத அமுதேஸ்வர மாதிரி இவனும் வளர்ந்துட்டுப்பான், நீ வளர்ந்துட்டுப்போம், உன் குடும்பம் வளர்ந்துட்டு இருக்கும். இதுதான் வாழ்வியல் தத்துவம். புரியுது. இது ஏனோ தர்ம மனித பிறப்பில் வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், நமக்காக வாழ்ந்தோம், பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுலாம் வாழ்க்கை கிடையாது. இதாண்டா கர்மான்னா. இந்த புண்ணியத்தை தேடுறவன் தான் அடுத்த ஜெனரேஷன் 3 தலைமுறைகள் எந்த குறை இல்லாமல் அவன் பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துடும். அப்போ புண்ணியத்தை தேடு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த கர்மா எப்படி உங்களை பாதிக்குது, இந்த கர்மா எப்படி புண்ணியம் தேட போகுது, இங்கே 45 வயசுக்கு பிற்பாடு என்னை தேடி வந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த கர்மாவை பண்ணியிருக்க, இந்த கர்மாவுக்கான வினைப்பயன், இதுக்கான தீர்வு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஐயா. அதை இப்போ அவர் நடைமுறைக்கு இப்போ எடுத்துருக்காரு. சரிங்க, அதை செய்யணுங்கிற முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அது நல்லது நடக்கும் நான் நம்புவோம் ஐயா. ரொம்ப நல்லது. இப்போ முக்கியமாக இப்போ நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறோம். சரி, ஏன்னா நாடிங்கிறது வந்து நிறைய பேர் இப்போ வந்து அனுபவம் இல்லாம அறகுறை அறிவோட இந்த இதுக்கு வந்துட்டு இதனுடைய பேரையே நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் கெடுத்துட்டாங்க.
மக்களுக்கு வந்து எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஆமாங்க. மக்கள் ஒரு பக்கம் வந்து சிரமத்துக்கு உள்ளாகும் போது கண்டிப்பா. நாடி வந்து எங்க போய் பார்க்கறது அப்படிங்கிறது முதல்ல தெரிய மாட்டேங்குது. அனுபவமிக்க மனிதர்களை போய் சந்திப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இந்த நேரத்துல தான் இப்போ உங்களை போன்ற ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்க ஒரு பதிவு கூட கொடுத்திருந்தீங்க. கண்டிப்பா. அப்ப சொன்ன விஷயங்கள்லாம் கூட இப்ப நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பா. அப்படிங்கிறத உண்மைங்கய்யா. சொல்லிட்டு, இப்ப நீங்க அப்ப சொல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் இப்ப நமக்கு மக்களுக்காக சொல்ல முடியுங்களா? இந்த ராகு பேச்சு குரு பேச்சு ஆகும்போது சில மாற்றங்கள் உலகத்திலே வந்துங்க. ராகு கேதுக்கு வந்து உருவம் இல்லாத ஒரு கிரகங்கள். ம், ம், அந்த உருவம் இல்லாத கிரகம் என்ன பண்ணா ரிவேர்ஸ்ல தான் வரும். ம், அப்ப ரிவேர்ஸ்ல வரும்போது அந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேருதோ அதுக்கான பாதிப்பை உண்டாக்கும். ம், அப்ப அந்த ராகு என்பது வந்து சனி கிரகத்தோட சேர்ந்து கும்பராசியில சஞ்சாரம் பண்றாரு. ம். அப்ப சனி யாரு? துஷ்டன். ஆமா. ராகு யாரு? அந்த துஷ்டனுக்கு சமமான ராகு வந்து அது ஒரு பாம்பு அவரு கிரகம் தான். பாவ சர்ப்பம் கிரகம். தான். சனியும் ராகும் ஒண்ணு சேர்ந்து அஷ்டமஸ்தானத்துல. காலபுத்தனுக்கு அவருக்கு எந்த இடத்துல இருக்காரு? ம், 11ஆம் இடத்துல இருந்து உட்கார்ந்திருக்காரு. ம், ம், அப்ப இந்த இந்த மாதிரி நேரத்துல சனியினுடைய இடத்திலேயே அவர் உட்கார்ந்திருக்காரு ராகு. ம், ம், இந்த பயிற்சியானது கிட்டத்தட்ட என்னைக்கு அந்த ராகு பயிற்சி ஆச்சோ அப்பவே இந்த உலக நாட்டுல ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும். ம், அப்ப வானத்துல வந்து பல அதிசயங்கள்லாம் ஏற்படுத்தும். ம், வான ஊர்தி, ராக்கெட்டு, ம், இராணுவ சம்பந்தமான தளவாடங்கள், ம், அதுல ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஒரு நாட்டுல இன்னொரு நாடை தாக்குறது, ஒரு நாடு இதுவே போரா கூட முடிகிற மாதிரி கூட சூழ்நிலை உருவாயிடும். ம், எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கும்பத்திலிருந்து பயிற்சி ஆறு மகரத்துக்கு வர வரைக்கும். ம், ம். அப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கு. இருக்கு. ம். அப்ப 2026 வரைக்கும் கவனமா தாங்க இருக்கணும். ம், 2025 2026 வரைக்கும் மிக கவனமா இருக்க வேண்டிய காலங்க. இந்திய நாடு மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கே. அப்போ வந்து இந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய மானிட ஜென்மங்கள் ம், நிறைய பாதிக்கும். ம். நிறைய வந்து பூகம்பங்களாகவோ ம், இல்லது வைரஸ், இதை புதுவிதமான நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு மனித நிலைகளில் இருக்கக்கூடியவங்க, ஏழபாவிகள்லேருந்து இருக்கக்கூடிய உயர் வகையான நிலையில் இருக்கிறவங்கலேருந்து புது புது விதமான ஒரு பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இந்திய நாடுகள் மட்டும் இல்லாம உலக நாட்டிலேயே கூட அந்த நிலைகள் ஏற்படலாம். 2026 வரைக்கும் ஆமா, அந்த தலைமை பேச்சு பொறுப்புல இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்ட துன்பங்களை வரலாம். தலைவலி மாறி பல கஷ்டங்கள் ஏற்படுத்தலாம். நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய வகையில அரசு சார்ந்த நிலைகளில், அரசாங்கத்தினுடைய சார்பு நிலைகளில் கூட ஏற்படுத்தலாம். இதெல்லாம் இந்த நேரத்துல வந்து ஒரு தெளிவற்ற நிலை, குழப்பமான நிலை, ஒரு பனிமலைகளுக்குள்ள உருகி ஒரு நாடு, எங்கேயாவது ஒரு நாடு பகுதி கூட அப்படியே இதாகிடலாம். ஒரு மலை பிரதேசங்கள் கூட ஏதாவது ஒரு மலை காணாமல் கூட போகலாம். ம், ம், அப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு வந்து ஒரு நாடே இல்லை அப்படிங்கிற நிலைமை கூட உருவாகலாம். அப்போ இந்த அணு ஆயுதங்களை கூட அதை கண்மூடித்தனமா சிந்திக்காம செயல்படக்கூடிய தருணம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டாகும். அதனால தான் வந்து நம்ம வண்டியை ஓட்டும்போது கூட டிரைவிங் லைனில் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா, அது கீழும் சரி, மேலே ஆகாய நிலையில் இருக்கக்கூடிய நிலைகளும் சரி, நம்ம கண்ணே மறைச்சிடும். நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துடும். அதனால் எதிர்பார்க்க முடியாத விபத்துக்கள், அகால மரணங்கள், அகால கஷ்டங்கள், எதிர்பார்க்க முடியாமல் சில துன்பங்கள், இது நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு விபத்து ஒரு எதிர்பார்க்க நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஒன்று நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு கொண்டு வருதுன்னா சித்தர்கள் தான் சில வழியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாந்தமான நிலை, நம்ம சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது எந்த பொருளையும் பெருசாக சேமிக்காமல், தமக்கு என்பதை இல்லாமல் பொது நிலையில் பொது வழியில் செலவு செய்து மக்களை காப்பதிலே முன்னிறுத்தி பண்ணுறது தான் சித்தர்கள் வழி. சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நாட்டுக்கே இந்த அளவுக்கு பார்த்து சொல்ல முடியுது, நாட்டுடைய சூழ்நிலைகள் சொல்ல முடியுது அப்படிங்கும்போது, இப்போ உங்களை நாடி வரக்கூடிய நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் நாடியை பார்த்து, நம்ம இந்த பதிவின் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக நாங்கள் கவனித்தது, சூட்சும நாடியாக நீங்கள் படிக்கிறீங்க. ஆமாங்க. அமரர் திரு ராஜேஷ் அவர்கள் கூட வந்து உங்களுடைய அந்த சூட்சும நாடியை மிகவும் பாராட்டி பேசியிருந்தார். உண்மைங்க. ஸோ அந்த சூட்சும நாடி வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடி ஜோதிடத்தை விட சிறப்பானதுங்கிறத சொல்லுங்க. ஐயா, இந்த கைவிரல் கட்டவிரல் ரேகையில இதுல பல விதமான, நீங்க இமிகிரேஷன் போனா கூட ரேகை அமைப்பை பார்க்குறாங்க, கருவிழியை பார்க்குறாங்க. இப்போ அந்த ரேகையில் வந்து ஒரு காலகட்டத்தில்
இந்த கையெழுத்து போட முடியாத கையெழுத்து இல்லை எழுத படிக்க தெரியாதவங்கெல்லாம் கை நாட்டை வச்சு தான் பத்திரம் பதிவு செய்யறதுக்கெல்லாம் பயன்பட்டுருக்கு. இப்போ இமிகிரேஷன் நவீன காலத்தில் அதுவே பயன்படுது. ஆமாம். அப்போ என்னைக்குமே இது மறையாது. ஆமாம். இந்த மாதிரி ஒரு ரேகையில பிறக்கிறவன் இந்த காலகட்டத்தில் கலியுக காலகட்டத்தில் இங்கே தான் வந்து பிறக்க போறான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ மனிதனாக ஒரு மனிதன் விஞ்ஞானியாக, ஒரு மனிதன் டாக்டராக, ஒரு டாக்டராக கூட இருப்பான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் தொழிலுக்கு மேலாக என்ன பண்ணுவாங்க, அதில் டாக்டரேட் கூட பண்ணுவாங்க. அதில் போய் பல ஆய்வு செய்து மருந்து மாத்திரைகள் உருவாக்குவாங்க. பிஹெச் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த நிலையில ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு தளம். அதுவும் மனிதன் தானே. அது ஊடகத்துறையும் சொல்லலாம், கலைத்துறைகளும் சொல்லலாம், அரசியல் துறைகளும் சொல்லலாம், சாதாரண மக்கள் உணவு தொழிலை சொல்லலாம். எல்லா தொழில் அமைப்பு எல்லாம் சேர்ந்தவங்க பூரா இப்படி தான் வாழ போறான்னு சொல்றது ஏற்கனவே முன்கூட்டியே அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்டது தான் இந்த நாடி ஓலைச்சுவடி. எந்தலையே எப்படி சூட்சமம் உங்களுக்கு பொருத்தமாகும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சிறுநூல், பெருநூல், சூட்சமம், அதிசூட்சமம்னு இருக்கு. இந்த ஓலையிலே பகுதி பகுதியாக பிரித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சூட்சமங்கள் அப்படிங்கிறதுனா ஒரு மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை விட தெரியாத பல உண்மைகள் அதில் வந்திருக்கும். அதுதான் முக்கியமான தகவலாகவும் இல்லாத சில முக்கியமான தருணங்கள், முக்கியமான விஷயங்கள் பூரா நம்ம கண்ணை மறைச்ச விஷயங்கள்லாம் கண்ணை மறைக்காம அவங்க எடுத்து வைப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்வை மாற்றி நல்ல ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கிடும். அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கிறத தீர்வு எங்க போய் உங்களுக்கு சரியான பாதையை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சித்தருடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட அந்த சுவடியே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. மனித குலங்கள் தழைப்பதற்கு மிகப்பெரிய சான்று. அது இந்த துறைன்னு மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும் சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறை கூட ஓலையில் தானே எழுதியிருக்கிறாங்க. ஆமா. இதிகாசங்கள் ஃபுல்லா ஓலையில் தானே எழுதியிருக்காங்க. ஆமா. இப்பதானே கம்ப்யூட்டர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இப்ப நவீன காலங்கள் எங்கேருந்து வந்தது? அதன் அடிப்படையில் தானே இங்க வந்திருக்கு. ஆமா. முதல்ல மூலிகை தானேங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வைத்தியம், மாத்திரை, மருந்து. ஆமா. அதான் நீங்க உணராம இன்னைக்கு ஏதோ முழுசா நமக்கு கிடைச்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அரிசி இருந்த பிறகு தானே இங்க இருக்கிற மாவு போடுறோம், இட்லியை போடுறோம், அதுக்கான மசாலா நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆமா. ஆனால் எது முதன்மையானது அதுதான் சிறப்பு. புரியுது. அதை நீங்க தேடி வரும்போது, உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக நற்பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டாகும். நம்ம நேயர்களுக்கு இதன் மூலமாக நாம் தெரியப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த அதிசூட்சமமான பலன்கள் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இப்போ இந்த பதிவே காண கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு நொடியில் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பித்தப்ப உங்களுக்கு லட்சக்கணக்கான மற்ற பதிவுகளும் இதே ஊடகத்துறையில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் இந்த நேரத்தில் இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஐயாவை சந்திக்கணும்னா ஐயா இருக்கக்கூடியது திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே சொல்லுங்க. நம்பர் 66 ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, அதாவது முதல் மெயின் ரோடு, நங்கநல்லூர், சென்னை 61. சரிங்க. அவங்க முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர மாதிரி நம்ம நம்பரும் எல்லாருமே அப்படிதான் நாங்கள் வர முடியும். இது ஓலைச்சுவடியை தேடி எடுக்கணும், உடனே இது கிடைச்சிடாது. சரிங்க. இது கிடைச்சி எல்லாமே டிக்டாக் மாதிரி எல்லாம் எதிர்பார்த்து வர முடியாதுங்க ஐயா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது உங்களுக்கு அம்சம் தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை கரெக்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன எதிர்காலத்தை நீ சீர்படுத்திக்கலாங்கிற நிலைமை உருவாயிடும். சரி, எங்களுடைய நம்பர் வேணாலும் நீங்கள் தெரிஞ்சு அறிவிக்கலாங்க ஐயா. சரி, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயம் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க. கண்டிப்பாங்க. அவர்களுக்கு இறைவன் காண்பித்த வழியாக கருதி அவர்களுக்கும் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை கடை தேற்றுவதற்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் நிறைய தகவல்களை நம்ம பேசுவோம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.